வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். நம்ம கடலைப்பருப்பு வடை செஞ்சுருக்கோம். அது மாதிரி வித்தியாசமாக ஒரு பச்சை பட்டாணியை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். தேவையான பொருளை பார்த்துடலாம். நம்ம பச்சை பட்டாணி 1 கிலோ வாங்கி உரித்து வச்சதில் 400 கிராம் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நான் உரித்து சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியை கூட்டினாக்கா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காஞ்ச பட்டாணியாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலமாவு ஒரு 1/2 கப்பு கடலமாவு, இதுக்கு புடி கொடுக்கறதுக்காக 1/2 கப்பு கடலமாவு வச்சுருக்கேன். இதுக்கு சிவப்பு மிளகா போடக்கூடாததுனால ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சோம்பு கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம பட்டாணி வடை செய்கிறதுக்கு இப்போ பட்டாணியை நம்ம அரைச்சி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மூடிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி இந்த குறப்பாக இருக்கணும். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் நல்லா இருக்காது. இல்லை கொஞ்சம் நம்ம முழுசாக இருந்தாலும் தட்டி போட முடியாது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படியே அரைச்சிடலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு ஜாமான் நம்ம சேர்த்துருவோம். அதில் கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டி போட வேண்டியது தான். இதுக்கு கலர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இது இயற்கையிலே உள்ள கலர் தான் இது. வடை நம்ம தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுருக்கோம். தட்டி போட்டுருவோம். இது மாதிரி ஒரே சேமாக தட்டி போட்டுருங்க. இப்போ நம்ம தட்டி போட்டுட்டோம். இது கொஞ்சம் சலசலப்பு அடங்கட்டும். அடங்கினோன்னா திருப்பி போடலாம், இல்லைன்னா உடஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பு வடையில் செஞ்சுருக்கோம். கடலைப்பருப்பு வடையில் செஞ்சோம்னா டேஸ்ட் அதுக்குள்ள டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாக நல்லாயிருக்கும். சாதம்லாம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தொட்டுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் டயத்தில் இந்த மாதிரி வரும். நம்ம இந்த மாதத்தில் கிடைக்கிற போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ வடை செய்யணும், சப்ஜி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் எல்லா டிஷ்ஷும் செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம வடையை எடுத்துருவோம். இப்போ சலசலப்பு அடங்கி போயிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துங்க.